ஓம் சாந்தி. நான் காலன் மீது வெற்றியடையக்கூடிய ஆத்மா. நான் புருஷோத்தம ஆத்மா. நான் அனுபவம் செய்து மற்றவர்களையும் அனுபவம் செய்விக்கும் ஆத்மா. தந்தை எப்படி இனிப்பு மலையாக இருக்கின்றாரோ அதுபோல நானும் கூட இனிமையான தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து மிக மிக இனிமையானவனாக ஆகின்றேன். தேகத்துடன் சேர்த்து பழைய குப்பை கூளங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் நான் தந்தையிடம் கொடுத்து விடுகின்றேன். மேலும் தந்தையிடமிருந்து எதிர்காலத்திற்காக அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றேன். அதனால் இப்போது நான் பாதுகாப்பானவனாக ஆகிவிட்டேன். அனைத்தையும் தந்தையுடைய இரும்பு பெட்டியில் பாதுகாப்பாக வைத்து விடுகின்றேன். இது சிவத்தந்தையினுடைய பாதுகாப்பான வங்கியாகும். நான் தந்தையுடைய பாதுகாப்பிலிருந்து அமரராக ஆகின்றேன். நான் காலனின் மீது கூட வெற்றி அடைகின்றேன். நான் சிவ தந்தையுடையவனாக ஆகிவிட்டதால் பாதுகாப்பாக ஆகிவிட்டேன். நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்கின்றேன். நாம் இப்போது விஷ்ணுவினுடைய ராஜ்யத்தில் செல்லப் போகின்றோம். நாம் உண்மையான சிவ தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் உத்தமர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் ஞான ரத்தினங்களை தாரணை செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் 21 பதவிகளுக்கு கோடான கோடிகளுக்கு அதிபதி ஆகின்றோம். தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தையாகிய நம்மை பார்த்து குஷி அடைகின்றார். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையும் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் நேரில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இனிமையான தந்தை தான் வந்து கசப்பான உலகத்தை மாற்றி இனிமையாக ஆக்குகின்றார். மிகவும் இனிமையான தந்தை நம்மை மிகவும் இனிமையானவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்.
என்னை அசரீரி என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யும் பொழுது என்னுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடுகின்றது. நாம் எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் மிகவும் இனிமையான ரத்தினங்களே வெளிப்படுகின்றது. நாம் எந்த அளவிற்கு இனிமையானவர் ஆகின்றோமோ அந்த அளவு தந்தையின் பெயரை பிரபலப்படுத்துகின்றோம். நாம் தந்தையை பின்பற்றும் போது மற்றவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள். தந்தை தினந்தோறும் நினைவின் அட்டவணையை வையுங்கள் என்று அறிவுரை வழங்குகின்றார். நாமும் வியாபாரிகளாக இருக்கின்றோம். தந்தையிடம் எவ்வளவு உயர்ந்த வியாபாரத்தை செய்கின்றோம். நானும் லட்சுமியை மணம் முடிக்க தகுதி வாய்ந்தவனா என்று கண்ணாடியில் முகத்தை பார்க்கின்றேன். எனக்குள் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்று பார்க்கின்றேன். நான் உயர்ந்த பதவி அடைய முடியாதபடி எனக்குள் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்று புரிந்து கொள்கின்றேன். நான் எந்த அளவிற்கு தந்தைக்கு உதவி செய்து தந்தையின் மகிமை செய்து கொண்டே இருக்கின்றேனோ அந்தளவு பூதங்களானது வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. என்னை முழு நாளும் சோதிக்கின்றேன். முழு நாளில் மனம், சொல், செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே என்று நாம் இந்த தேகத்தை கூட தந்தைக்கு கொடுத்து விட்டோம். நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் வியாபாரம் செய்வதே எதிர்கால புதிய உலகத்திற்காக. எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோமோ அவ்வளவு அருகாமையில் வருகின்றோம் மற்றும் அந்தளவு அளவற்ற சுகத்தை அடைகின்றோம். ஒரு தந்தையின் நினைவின் கூடவே இனிமையான வீட்டையும் நாம் நினைவு செய்கின்றோம். நாம் உள்நோக்கு முகத்துடன் இப்போது இருக்கின்றோம். நாம் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு அன்பு நிறைந்தவராக ஆகின்றோம். நாம் அனைவரும் அந்த ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினியாக ஆகின்றோம். நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்யும்போது படகு கரை சேர்ந்து விடுகின்றது. இப்போது நாம் வைரமாக ஆகின்றோம்.
நாம் சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள வைரங்கள். நான் முடிந்தவரை உள்நோக்கு முகமுடையவனாகி அமைதியில் இருக்கின்றேன். மிகவும் இனிமையாக பேசுகின்றேன். யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றேன். நான் முழுமையடைவதற்காக எனக்குள் என்னென்ன குறைகள் உள்ளன என்று நேர்மையுடன் சோதிக்கின்றேன். சாட்சியாகி நான் எனது நடத்தையை பார்க்கின்றேன். பூதங்களை விரட்டுவதற்கான வழிமுறையை உருவாக்குகின்றேன். இயற்கை மூலமாக வரப்போகும் நிலைமைகள் மீது வெற்றி அடைந்துவிடும் புருஷோத்தம ஆத்மா நான். ஞானத்தின் பொருளை அனுபவம் செய்து மற்றவர்களை அனுபவம் உடையவர்களாக ஆக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.